ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெண்பொங்கலுக்கு தேவையான நான் அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் அளவு நான் பாசிப்பருப்பு சேர்க்க போகிறேன். 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு சேர்த்தா தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதே கப்பால் 1 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதால் 1 கிளாஸ் அளவு தான் நான் பச்சரிசி எடுத்தேன். அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 2-3 தடவை அரிசி பருப்பும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் எந்த கிளாஸால் அரிசி பருப்பு சேர்த்தனோ அதே கிளாஸால் நான் 6 கிளாஸ் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து உங்களுக்கு ஒரு குழைய வெந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 6 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1 கிளாஸ் பருப்பு 1 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவு அதே கிளாஸால் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து சும்மா பார்க்குறதுக்கு கலராக இருக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம தேவையானது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது மூடி போட்டு ஒரு 6 விசில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழைய வெந்து வரும். அதனால் ஒரு 6 விசில் வச்சிடலாங்க. இப்போ அரிசி பருப்பும் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு சட்னி மட்டும், தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு மட்டும் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு, குழைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். ரொம்ப போட்டு கடைஞ்சி விட வேண்டியதில்லை, ஏன்னா நல்லாவே வெந்துருச்சு. 2 பெரட்டை மட்டும் பெரட்டி விட்டால் போதும். நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக அளவு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை, நெய் மட்டுமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். நீங்கள் வெறும் நெய் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து மிளகு தூளாக சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதத்தோட நேரம் மாறி போயிடும். முழுசாக அப்படியே போட்டுட்டோம்னாலும் குழந்தைங்க வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி 2 உடச்சி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த மிளகு சேர்த்துடலாம்.
கொஞ்சம் எல்லாம் சவந்து வரட்டும். இதிலே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதிலே நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறத வேணால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா விருப்பப்பட்டால் நீங்கள் நல்லா காய்ச்சின பால் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பதத்துக்கு உங்களுக்கு பொங்கல் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். நான் உப்பெல்லாம் வந்து சாதம் வேக வைக்கும் போதே உப்பெல்லாம் சேர்த்துட்டேங்க. பாருங்கள், நல்லா கமகமன்னு வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் விழுதுன்ட்டு. பாருங்கள், சூப்பராக சுவையாக வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு அந்த மாதிரி அளவில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சுவையாகவும் இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.